வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்று வரும் ஆவணி தேரோட்டம். அப்பனே முருகனே என விண்ணத்திர முழக்கம் எழுப்பி தேரை வடம் பிடித்து செல்லும் பக்தர்கள். அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சிகாகோ பயணம். பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் தொழில் அதிபர்களை சந்தித்து பேசுகிறார். பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் பிரீத்தி பால் 2வது வெண்கல பதக்கத்தை வென்று அசத்தல். பாராலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற பிரீத்தி பாலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்திய மக்களுக்கு பிரீத்தி பால் ஒரு உத்வேகம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாராலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் இறுதிப் போட்டிக்கு தகுதி. அரையிறுதிப் போட்டியில் 16-21, 12-21 என்ற செட் கணக்கில் ஜப்பான் வீரரை வீழ்த்தி அசத்தல். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் போட்டிகள் நிறைவு. இறுதி நாளில் போட்டிகளை கண்டு ரசித்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். ஃபார்முலா 4 ரேசிங் 2இல் ஹைதராபாத்தில் அணியை சேர்ந்த அலிபாய் முதலிடம். 2வது இடத்தை அகமதாபாத் அணி வீரர் திவி நந்தனும், 3வது இடத்தை பெங்களூரு அணியை சேர்ந்த ஜேடன் பாரியாற்றும் பிடித்து அசத்தல். ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார். சென்னையில் நடந்த கார் பந்தய போட்டிக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துள்ளனர். வரும் ஆண்டில் போட்டி நடத்துவது குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உதயநிதி பேட்டி. இல்ல, அது ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து போன வருஷம் நடக்க வேண்டிய ரேஸ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது கேன்சல் ஆச்சு மழைனால. அடுத்த வருஷம் ரேஸ் வந்து நாங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு இந்த ரேஸ் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு முதலமைச்சருடைய ஆலோசனை கேட்டுட்டு அப்புறமா முடிவு எடுவோம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றியடைய செய்த அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. வரம்புகளை உயர்த்தி தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக உயர்த்துவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கல்வி நிலையங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் இன்று ஆலோசனை. கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் புதிதாக உயர்த்தப்பட்டுள்ள சுங்கச்சாவடி கட்டணங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மத்திய அரசிற்கு அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தல். தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் பாடப்பிரிவுகளுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் இன்று முதல் தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு.
உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி சிறப்பு முகாம் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதுநிலை படிப்புக்கான கல்வி உதவித்தொகை பெற விரும்புபவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். நவம்பர் 30ஆம் தேதி கடைசி நாள் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் அறிவிப்பு. செம்மன் குவாரி முறைகேடு தொடர்பாக அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் மீதான வழக்கு விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஆற்காடு சுரேஷ் மனைவியின் நீதிமன்ற காவல் நிறைவு. இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என எதிர்பார்ப்பு. தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் புகார்களுக்கு விசாரணை கமிட்டி அமைத்தால் அந்த குழுவில் தான் இருப்பேன். நடிகர் விஷாலின் கருத்துக்கு நடிகை ராதிகா சரத்குமார் பதில். இப்போ ஒரு ஐடி கம்பெனில எப்படி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி சினிமாலையும் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஸோ பெண்களுக்கும் ஒரு சேஃபா இருக்கணும். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க தைரியமா நம்ம இருந்துருவோம். அடுத்த கட்டத்துல வரவங்களும் அதுவும் புதுசா வரவங்களுக்கு they have to have that little bit of ஒரு கம்ஃபர்ட் லெவல் நம்ம கொடுக்கணும். திண்டுக்கல்லில் கோலாகலமாக நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. வண்ண உடைகளில் ஒய்யாரமாக அணிவகுத்தும் நடனமாடியும் உற்சாகத்தில் திளைத்த திருநங்கைகள். புழல் அடுத்த சூரப்பட்டில் மாணவர்களுக்கான மாபெரும் ஓவிய கண்காட்சி. கண்ணை கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஓவியங்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். மதுரை கோப்பம்பட்டியில் ஆவினுக்கு அனுப்பப்படும் பாலில் தண்ணீரை கலந்த ஓட்டுநரை கையும் களவுமாக பிடித்த விரிவாக்க அலுவலர். முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தால் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தனக்கான ஊதியமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வீடியோ வெளியீடு. வேலை பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளை யாருக்கும் பயப்படாமல் நேர்மையாக தட்டி கேட்டதன் விளைவாக இப்போ நான் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கேன். அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேங்க. என்னுடைய முழு சம்பளத்தையும் நான் வழக்கு போட்டிருக்கேங்க. அந்த வழக்கு கண்டிப்பாக அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவங்க சம்பளத்தை எனக்கு முறையாக கொடுத்து நான் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும். பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கனஅடியிலிருந்து 18,000 கனஅடியாக சரிவு. ஒகேனக்கல் அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. நாகை புதிய கடற்கரையில் அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்க மீன் படைக்கும் விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திசையன் விலை மணலி விலை முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கில் தீபம் ஏற்றி பாடல்கள் பாடி வழிபாடு. வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்று வலுமையான தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் இன்று போராட்டம். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல்.
கனமழை வெள்ளத்தால் தத்தளிக்கும் ஆந்திரா, தெலங்கானா மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என உறுதி. ஆந்திரா, தெலங்கானாவில் தொடரும் கனமழையால் வெள்ளத்தால் 2வது நாளாக ரயில் சேவை பாதிப்பு. ராயப்பநாடு ரயில் நிலைய பகுதியில் தண்டவாளத்தை 18 விரைவு ரயில்கள் ரத்து. மூடா விவகாரத்தில் சித்தராமையா மனு மீது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணை. சித்தராமையா தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆஜராகி வாதிட உள்ளதாக தகவல். டெல்லி பிரிவு பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை இன்று முதல் தொடக்கம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 200 உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. 2 உயிரிழந்த நிலையில் குக்கி இன மக்கள் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் தரிசன டிக்கெட்டுடன் வருபவர்களுக்கு 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் லட்டுகள் வழங்கப்படும். சாமி தரிசனம் செய்யாத பக்தர்களுக்கு ஆதார் அட்டை அடிப்படையில் தலா 2 லட்டு வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரிகள் தகவல். உக்ரைனுடன் போரிட ஆயுதங்கள் வழங்கிய வடகொரியாவிற்கு குதிரைகள் வழங்கிய ரஷ்யா. இவை அனைத்தும் வடகொரியா அனுப்பிய ஆயுதத்திற்கான பணம் எனவும் தென்கொரியா தகவல். சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை தொடக்கம். 52 பயணிகளுடன் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம் சென்றடைந்த விமானத்திற்கு தண்ணீரை பீச்சி அளித்து உற்சாக வரவேற்பு. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோவில் தேர் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் நேர்த்திக்கடன். வங்கதேசம் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பாகிஸ்தான் அணி 21 ரன்கள் முன்னிலை. எதை வைத்து தமிழ் சினிமாவில் பாலியல் தொந்தரவு இல்லை என கூறுகிறீர்கள் என்பது புரியவில்லை. நடிகர் ஜீவாவின் பேட்டியை சுட்டிக்காட்டி பாடகி சின்மயி எக்ஸ் தளத்தில் கேள்வி.